சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட தாமதப்படுத்தியதால் ஆத்திரமடைந்த நபர் தான் ஒரு பாக்சர் என்று கூறி பங்க் ஊழியரின் முகத்தில் குத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுமன். சுமன், அந்த ஊழியரை தாக்கிய நபர் யார், என்ன நடந்தது? வணக்கம். அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சவகம் கௌரி அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த பிஎஸ்சி சைக்காலஜி 3ஆம் ஆண்டு படித்து வரும் 21 வயதான ராகுல். இவர் நேற்று மாலை அந்த ஈசிஆர் சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் பெட்ரோல் போட அவரது பைக்கில் வந்துள்ளார். குறிப்பாக ராகுல் வரிசையில் நிற்காமல் சற்று முன்பு அவரது பைக்கை நிறுத்திவிட்டு பெட்ரோல் போடும்படி கூடியதால் பெட்ரோல் பங்கில் வேலை செய்த 19 வயதான தென்னரசு என்ற இளைஞர் வரிசையில் வருமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராகுல் தான் ஒரு பாக்சர் எனவும் தன்னால் வரிசையில் எல்லாம் வர முடியாது, நான் யார் தெரியுமா என்று பல்வேறு கோபப்பட்டு அவருக்கு தொடர்ந்து பெட்ரோல் பங்க் ஊழியர் தென்னரசை சரமாரியாக தாக்கியுள்ளார். அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து அந்த பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கும் ராகுல் அவரை தடுக்க வந்த பெட்ரோல் பங்க் மற்றொரு ஊழியரையும் தாக்கி கொண்ட காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இது குறித்து பெட்ரோல் பங்க் சார்பில் நீலாங்கரை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை போலீசார் ராகுலை கைது செய்து எந்த ஒரு வழக்கு பதிவு செய்யாமலும் நேற்று அவரை விடுவித்தனர். தற்போது தொடர்ந்து அந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து ராகுல் பாக்சர் முறையில் நான் ஒரு ஸ்டேஜில் பாக்சர் சண்டை போடுவது போல் அந்த பெட்ரோல் பங்க் ஊழியரை 2 முறை சரமாரியாக குத்தும் காட்சியை தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.